வணக்கம். நம்ம சிம்பிளாக ஈஸியாக சேமியாவில் ஒரு கேசரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கணுமா. பிடிச்சவங்க கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்குங்க. நான் எதுக்குமே திராட்சை போட மாட்டேம்மா. முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டு அதே எண்ணெய் நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு நான் அணில் சேமியா எடுத்துருக்கிறேம்மா. அதை போட்டு நல்லா வறுக்கணுமா. நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இது வறுத்து சேமியாவாக இருந்தாலுமே நம்ம மறுபடியும் வறுக்கணுமா. அந்த சேமியா வெள்ளை கலர் கொஞ்சம் சிகப்பாக மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணுமா. அது கலந்து கொடுத்துட்டு பக்கத்தில் அடுப்பில் நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேம்மா. தேவையான ஃபுட் கலர் போட்டுக்குங்க. சும்மா ஒரு சிட்டிகை போட்டுங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். நான் 1 கப்பு சேமியாவுக்குமா 2.25 கப் அளவுக்கு தண்ணி போட்டேம்மா. இந்த சேமியா எவ்வளோ வெந்தாலுமே அப்படியே குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் 2.25 கப்பு தண்ணி சேர்த்தம்மா. நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. சூப்பராக வேகணுமா. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா அருமையாக வெந்திருக்கும். அந்த பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்த சேமியாவில் நம்ம சர்க்கரை போட்டோன்னா மறுபடியும் அது ரஃப்பான மாதிரி இருக்கும். அதனால தான் நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வைக்க சொல்கிறேன். 2.25 கப்பு தண்ணி வைங்க. கரெக்டாக இருக்கும். அது சேமியா வெந்துடுதான்னு பார்த்துட்டு இதுக்கு நான் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேம்மா. 1 கப் சேமியாவுக்கு நான் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. சர்க்கரையை கலந்த உடனே கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை உடனே கட்டி போட்டுடும். நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்கம்மா. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அதோடு சேர்த்துக்கணுமா. நெய்யும் எண்ணெயும் போதும். முன்னாடி போட்டதே போதுமா. மறுபடியும் போட தேவை கிடையாது. முந்திரி பருப்பையும் போட்டு கலக்கி கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்கம்மா. அப்போ தான் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். அது அவ்வளோதான். ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுமா. இது ஏதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது விரத நாட்களில் சாமி படைக்கணுன்னா இது சட்டுன்னு செய்திடலாமா. நான் சாமி படைக்க 2 கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவா கேசரியே செய்யறது ஒரு மாதத்தில் சேமியா கேசரியும் செய்யலாமா. ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நன்றி, வணக்கம்.